விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. தீபாவளி பண்டிகையில் சென்னை வாசிகள் தங்களோட சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டாடிவிட்டு நேற்று காலை முதலே மீண்டும் சென்னைக்கு வர தொடங்கினாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணிக்கு போகணும். நேற்று காலை முதல் வர தொடங்கிய மக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வரைக்கும் விழுப்புரம் தாண்டி சென்னைக்கு சுமார் 45,000 வாகனங்கள், லட்சக்கணக்கான பொதுமக்கள் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 7 இடங்கள்ல மேம்பால பணிகள் நடைபெற்று வருது. இந்த மேம்பால பணிகள் நடைபெறும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதையில மட்டுமே, குறுகிய பாதையில மட்டுமே அந்த வாகனங்கள் அந்த மேம்பாலம் நடைபெறும் பணி நடைபெறும் இடத்தை தாண்டி அங்க போக வேண்டியிருக்கு. இந்நிலையில அறந்தாங்கிலிருந்து சென்னை நோக்கி ஒரு அரசு பேருந்துங்க, இதை சுமார் 40க்கும் மேற்பட்டோர் இந்த பேருந்துல பயணம் செய்யறாங்க. இந்த பேருந்து பாத்தீங்கன்னா இந்த பேருந்து ஓட்டி வந்தவர் அறந்தாங்கி பகுதியை சேர்ந்த ராஜபாண்டியன். திண்டிவனம் பக்கத்துல கோர்ட் வளாகம் இருக்குங்க. அந்த கோர்ட் வளாகம் பக்கத்துல மேம்பால பணி நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பேர் ஜக்காம்பேட்டை. இந்த அரசு பேருந்து மேம்பாலம் பணி நடைபெறும் இடத்துல வரும்போது அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மணல் கொட்டி வச்சிருந்தாங்க. அந்த மணல் மேல அந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ஏற்றுறாரு. கட்டுப்பாட்டை இழந்து அந்த மணல் மேடு மேல ஏறின அந்த அரசு பேருந்து பக்கவாட்டில் பாய்ந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாது. இந்த விபத்துல உள்ள அத்தனை பேருமே மாட்டிக்கிட்டாங்க. அந்த பகுதியில காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. இருப்பினும் அந்த விபத்துல பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைகிறாங்க. விக்னேஷ் என்ற கை சேதமாவது, அதே போல நடத்துனர் மணியன் கை சேதமாவது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த கூடுதல் காவல்துறை மற்றும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அத்தனை பேரையும் மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு முதல் சிகிச்சை அளித்து தற்போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இந்த இடத்துல கவிழ்ந்து விபத்துக்கான சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி சொல்லலாம். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தி காவல்துறை உடனடியாக அந்த பகுதியில் போக்குவரத்து சரி செஞ்சு தற்போது மீண்டும் சென்னைக்கு போக்குவரத்து தொடர்கிறது தான் சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.